ரெண்டாவது இந்த இடத்துல பாருங்க எது கரெக்ட்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ த டைட் மானிட்டரி பாலிசி ஆஃப் யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ். யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ்னா என்னது யாருக்கா தெரியுமா? யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ்னா என்னது? யூஎஸோட ஆர்பிஐ மாதிரி ஒரு ஏஜென்சி. சரி, ஓகே. லீட் டு கேபிட்டல் ஃப்ளைட். கேபிட்டல் ஃப்ளைட்னா என்னன்னு தெரியுமா? இந்தியாவிலேருந்து கேபிட்டல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபாரினுக்கு போயிடுவாங்க. சரிங்களா? ஆக்சுவலாக அதுதான் இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கேபிட்டல் இந்த குட் லீட் டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அகைன் குட், அந்த இடத்த வேர்டு அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஃப்ளைட் மே இன்க்ரீஸ் த இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ஆஃப் ஃபர்ம்ஸ் வித் எக்ஸிஸ்டிங் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங். சரிங்களா? ஸோ அகைன் மே இன்க்ரீஸ் தான் இருக்கு. சரிங்களா? மே. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து டிவால்யூஷன் ஆஃப் டொமஸ்டிக் கரன்சி டிக்ரீசஸ். அகைன் இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இருக்கு. இங்க எங்கேயாவது எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ் இருக்கா? மே இன்க்ரீஸ்னு கொடுத்துருக்காங்க அண்ட் குட் லீட் டுன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க வந்து பாருங்க டிவால்யூஷன் ஆஃப் டொமஸ்டிக் கரன்சிஸ் டிக்ரீசஸ். மே டிக்ரீசஸ்ன்ற வேர்டு காணோம். மே டிக்ரீசஸ். நீ அந்த கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இல்லைன்னா இந்த இடத்துல மெயின் கொடுத்துருக்கவங்க ஏன் இங்க மெயின் கொடுக்கல? எக்ஸ்ட்ரீம் கிடையாது, நான் எக்ஸ்ட்ரீம் தான். பட் ஆனால் அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சரே தெரியலனாலும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் டவுட் பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு கண்டென்ட் தெரியலனாலும் இந்த கொஸ்டின் டவுட் பண்ணலாம். இந்த இதில் உங்களுக்கு டவுட் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் கம்மி. எல்லாத்துக்கும் இது அப்ளை ஆகுமான்னு கேட்டால் அடையாது. சரிங்களா? ஸோ ஆனால் உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸை எப்படி பார்க்கணுன்னு அதான் சொல்லல, அர்ஜுன் வந்து அந்த குருவியை பார்த்த மாதிரி எந்த ஒரு கொஸ்டின்ஸை பார்த்தோன்னே எந்த இடத்துல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதுக்காக தான் நான் இந்த மாதிரி உங்களை அனலைஸ் பண்ண சொல்கிறது. சரிங்களா? ஸோ எந்த இடத்த நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும், என்ன ஒரு கொஸ்டினை பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸை ஃபஸ்ட்டு ரவுண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா அண்டர்லைன் பண்ணுங்க. சரிங்களா? இதுதான் உங்களோட கொஸ்டின் ஸ்ட்ராட்டஜி, ப்ரிலிம் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ டிவால்யூஷன் இந்த இடத்துல நம்ம கூட எந்த ஒரு மே குட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ அதனால இந்த கொஸ்டினை டவுட் பண்ணுறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேட்டிக் நாலேஜ் லெவலில் நான் அந்த இடத்துல ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ அதனால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவும் இல்லை நான். ஸோ அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரிங்களா? நம்ம அடுத்த கிளாஸஸில் நாலேஜ் லெவல்லையும் சேர்த்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான், முதல் அப்சர்வ் பண்ணுறது மட்டும்தான். நீங்கள் நோட் பண்ணுறது ஃபார்முலா 1 மட்டும் நோட் பண்ணுங்க. ஃபார்முலா 1 என்னது? ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மோஸ்ட்லி கரெக்ட். ஸோ அதுதான். ஸோ அந்த மைண்ட் செட் எப்பயுமே இருக்கணும். கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே டவுட் பண்ணக்கூடாது. திரும்பி திரும்பி டெஸ்ட் வரும்போது இந்த ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு தப்பு வந்துச்சு அப்படின்னா இதை எழுதுங்க, நான் இதை ஃபாலோ பண்ணல, இந்த ஸ்டேட்மெண்ட் இவ்வளோ ஜென்ரலாக இருந்திருக்கு அப்படின்ட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் எழுதிட்டு டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த நம்ம சொல்கிற ஃபார்முலாஸ்லாம் அப்ளை பண்ணி பாருங்க. ஏன் நமக்கு அந்த கொஸ்டின் ஏன் இந்த மாதிரி தப்பாக இருக்குது அப்படின்றத யோசிங்க. சரிங்களா?